தாய் மக்களை பொறுத்த வரைக்கும் ஓடுறது, நடக்கிறது, தாவுறது எல்லாமே சாப்பிடக்கூடியவங்க. பொதுவாக காமன் காயில் வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸில் வைக்க, இவங்க வந்து ப்ரௌன் ரைஸில் வைக்கிறாங்க. காமன் காய் தொம் சொன்னால் ஸ்ட்ரீம் பண்ணது, காமன் காய் தோட்னு சொல்லுவாங்க, அதாவது பொரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த சாப்பாடு வந்து சிங்கப்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. இங்கே அவங்க அதே ஸ்டைலில் செஞ்சு கொடுக்குறாங்க. சிங்கப்பூரில் நாசி கோரிங் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லாவும் குக் ஆகாமல் ரொம்ப லைட்டாகவும் குக் ஆகாமல் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எவ்ரி ஒன் கேன் ட்ரை திஸ். 5 பேர் சாப்பிட்டோம், 400 பாட்டு வந்திருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ஒரு உரிச்ச கோழியை கடைக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் அந்த சாப்பாடு. நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் காலையில் இட்லி, சாம்பார், சட்னி இதுதான் நம்ம சாப்பிட்றது வழக்கம். பொதுவாகவே சைவத்தை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒரு ஹோல் தமிழ்நாட்டிலையும் எழுதப்படாத ஒரு பசியாரண்டே சொல்லலாம், காலை பசியாரம். இந்தியா விட்டு வெளியே போனாவே சைவங்கிறது வந்து அதாவது 0% அளவுக்கு தான் மக்கள் வந்து சைவம். நம்ம அதுக்காக வேண்டி சைவத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடலை. பொதுவாகவே உலகம் ஃபுல்லாக அசைவம் தான் எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. இப்போ தாய் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காலையில் ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஓடுறது, நடக்கிறது, தாவுறது எல்லாமே சாப்பிடக்கூடியவங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம இட்லி, தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். வெளியூருக்கு வந்திருக்கிறதுனால இங்கே ஒரு தாய்லாந்தில் ஒரு பிரபலமான ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டுன்னு சொன்னால் காவ்மன் காய்ன்னு சொல்லுவாங்க. காவ்மன் காய், காவுண்டா சாப்பாடு, காய்ண்டா சிக்கன். இது வந்து பரவலாக நம்ம நிறைய கடைகளில் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ஃபுட்டு தான் சொல்லலாம். எல்லாருமே ஈஸியாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் இந்த சாப்பாடு. இதில் என்ன 2 வகையான அளவு வச்சுருக்காங்க. நம்ம மக்கள் எப்போவுமே ரைஸ் அதிகமாக சாப்பிடுவோம். அதனால என்ன செய்கிறாங்க, பீசெட்னா ஸ்பெஷல்னு அர்த்தம். அவங்க வந்து நார்மல் ஸ்டாண்டர்டுன்னு சொன்னால் 40 பாட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பீசெட்டுங்கும் போது எக்ஸ்ட்ரா 10 பாட்டு 20 பாட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. போய் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆர்டர் பண்ண உடனே இந்த சாப்பாடு கிடச்சிடும். அந்த மாதிரி தான் அந்த ஃபுட்டினுடைய அமைப்பு. இப்போ உள்ளக்க போவோம், ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடுவோம். வாங்க. காமன் காய் அவிச்சதா பொரிச்சதா? பொரிச்சது. உங்களுக்கு பொரிச்சதா? ஓகே. அவிச்சதா பொரிச்சதா? உங்களுக்கு அவிச்சது எப்படி? அவிச்சது இருக்கும். அது ஓகே. காமன் காய்ต้ม 2 3ไม่เป็น2แล้วก็ไข่ทอด1 2 3โอเคทั้งหมด5นี่ต้ม2 ข้าว 3 ใช่ครับโอเค. இப்போ நம்ம அந்த காமன் காய் கடை சாப்பாடு கடையில் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கோம். சந்தபுரிக்கு போகிற வழியில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பேங்காக் டு த்ராட் கோச்சாங்கு போகிற வழியில் தான். அந்த ஹைவேயில் நம்ம சந்தபுரி சிட்டிக்குள்ளே உள்ள நுழையும் போது உள்ள ஹைவேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இடது கை பக்கம் இந்த கடை அமைஞ்சிருக்குது. ஹலால் ரெஸ்டாரண்ட்டு. இப்போ சமீப காலமாக நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே இந்த கடையில் தான் வந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சிக்கனில் வந்து அவிச்சது இருக்குது, பொரிச்சது இருக்குது. 2 டைப்பாக இருக்கும். ஆர்டர் கொடுத்துருக்கோம், வரும் பார்ப்போம். பொதுவான தாய் ஃபுட் எல்லாமே வந்து அப்பப்போவே தயார் பண்ணி கொடுப்பாங்க. அந்த காமன் காய்ங்கிறது அந்த கோழியை முழு கோழியை அப்படியே அவிச்சு சில கோழிகளை வந்து என்ன செய்கிறாங்க, பொரிச்சு வைக்கிறாங்க. நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கிறது இந்த அவிச்ச கோழி. இந்த தொங்குதில் இப்படி தான் தொங்க விட்ருக்கோம். நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு சைனீஸ் டைப்பில் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். இதை சோறு வந்து நெய்ச்சோறு. அந்த கறித்துண்டை வெட்டுற அழகே நல்லாயிருக்கும். அந்த சதத்துண்டை தான் வெட்டுவாங்க. நம்ம ஊரில் வந்து கோழி எப்போவுமே என்ன செய்வோம், உயிரோடு இருக்கும்போது அறுப்போம், அப்புறம் அதை உரித்ததுக்கப்புறம் நம்ம வெட்டுவோம். அந்த ஊரில் வந்து எல்லாம் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, வெட்டுறாங்க, சாப்பாடு ரெடி பண்ணிக்கிறாங்க. பொதுவாக காமன் காயில் வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸில் வைக்க, இவங்க வந்து ப்ரௌன் ரைஸில் வைக்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு சாஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதோட சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சூப்பு. இந்த கோழியை வந்து அவிச்ச அந்த தண்ணியில் வந்து பெப்பரு மற்ற அந்த ஸ்பைஸிலாம் சேர்த்து கொடுக்குறாங்க. நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்துருச்சு. காவ்மன் காய் தொம் சொன்னால் ஸ்ட்ரீம் பண்ணது, அவிச்ச கோழியை மேலே வச்சுருக்கிறாங்க. கீழே ரைஸ் இருக்குது, வெள்ளரி பிஞ்சு இருக்குது, இந்த சாஸ் இருக்குது. அதோடு சேர்த்து எல்லாருக்குமே ஒரு சூப் ஒன்று. இது வந்து காவ்மன் காய் தோட்னு சொல்லுவாங்க, அதாவது பொரிச்சு வச்சுருக்கிறாங்க. 2 டைப். சில பேருக்கு பொரிச்சது பிடிக்கும், சில பேருக்கு அவிச்சது பிடிக்கும். அந்த டைப்பில் வச்சுருக்கிறாங்க. மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாஸ் வந்து கடைக்கு வித்தியாசப்படும். ஏன்னா ஒவ்வொன்றும் அவங்களுடைய கைத்திறமையை பொறுத்து சாப்பாடு இருக்கும். பிஸ்மில்லா. இந்த சாஸை வந்து நீங்கள் ஒன்று டிப் பண்ணி சாப்பிடணும், இல்லாட்டா லைட் அப்படியே மேலே ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் சூப்பும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து சாப்பிடுங்க.
பரவாயில்ல. இந்த கடையில் இப்போ தான் முதல் தடவை சாப்பிட்றோம். மக்கள் க்ரௌடும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அவங்களுடைய கடை ரெஸ்பான்ஸ் எப்பவுமே நம்ம பார்த்தோம், நம்ம தமிழ் மக்கள்லாம் வந்து சாப்பிட்டு போனாங்க. தொடர்ந்து நிறைய மக்கள் இங்கே வராங்க. நம்ம நண்பர் அவங்க சிங்கப்பூர்லேருந்து அடிக்கடி அங்கே வருவாங்க. முதல் தடவையாக அவங்களும் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு உண்மையிலேயே நல்லா இருக்கு. நான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன். ஆனால் இந்த சாப்பாடு வந்து சிங்கப்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான சாப்பாடை இங்கே அவங்க அதே ஸ்டைலில் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்னை கூட எங்கள் அண்ணன்ட்ட கேட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. கேளுங்க, சாப்பாடு எக்ஸ்பர்ட்டு. யூசுப் அண்ணன்ட்ட கேட்போம். அவங்களும் பல நாடுகள் போயிட்டு வந்த ஆட்கள், அதுலேயும் குறிப்பாக சைனாவில் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. ஜப்பான் மொழியை வர என்ன கற்று தேர்ந்தவங்க. அண்ணன் எப்படி இருக்குண்ணா சாப்பாடு எப்படி இருக்கு? இந்த இதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல் தடையாக வரும். கவர்மெண்ட் காயின்னு சொன்னாங்க. சிங்கப்பூரில் நாசி கோரிங் சொல்லுவாங்க, மீ கோரிங்னு சொல்லுவாங்க. ஆனால் மீ கோரிங் இல்லை, இங்கே நாசி கோரிங் கொடுக்குறாங்க. அதேமாரி இது சிங்கப்பூர் ஸ்டைலில் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்லாம். இப்போ நம்ம தம்பி இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, ஒரு ஸ்டூடெண்ட் அவர். ஏன்னா பொதுவாகவே சில பேர்களுக்கு இங்கே உள்ள அந்த ஸ்மெல்லு, ஸ்பைசி ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லலாம். இப்போ தம்பி முதல் தடவையாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் சாப்பிடலாம், நம்ம இந்தியன்ஸும் சாப்பிட்லாம். எப்படி ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காண்டி இதை டிப் பண்ணுறதுக்கு இந்த சாஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. இதை நீங்கள் டிப் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் இது வந்து ரொம்ப நல்லாவும் குக் ஆகாமல், ரொம்ப லைட்டாகவும் குக் ஆகாமல் சும்மா ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. எவ்ரி ஒன் கேன் ட்ரை திஸ், மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். நம்ம சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க நம்மளுடைய நண்பர்களும் சரி, இந்தியாவிலேருந்து வந்த நம்ம தம்பியும் சரி இந்த சாப்பாடை விரும்பி இருக்கிறாங்க, சாப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. ஆமாம், உண்மையிலேயே தொடர்ந்து அவங்களும் அந்த சாப்பாடை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தாய்லாந்துக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளும் சரி, எப்போவுமே நம்ம இந்தியா ஃபுட்டை எங்கே வேணாலும் சாப்பிடலாம். இஸ்லாமியர்களாக இருந்தால் ஹலால் கடையை தேர்ந்தெடுக்குங்க, மற்றவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா நான்வெஜ் பிரியர்களுக்கு வந்து காமன் காயின்னு சொல்லுங்கள். காலையில் வந்து சிம்பிள் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இந்த கடையில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கிறதையும் பார்ப்போம். ஒவ்வொரு கடைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா சிட்டியில் அவுட்டரில் இருக்கிற கடைகள்லையும் ஒரு மாதிரியாக சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ? சிலோய் பாட். ஓகே, எவ்வளோ வருது ஒன்று ஒரு பீஸு? 2 4 எத்தனை பேர்? 5 பேரா? ஓகே ஓகே, 5 பேர் சாப்பிட்டோம். 400 பாட்டு வந்திருக்குது. ஏன்னா நல்லது, எல்லாமே பீஸ் செட் தான், ஸ்பெஷலாக வச்சு கொடுத்தாங்க. காமன் காய் சாப்பாடு சந்தபுரியில் இருக்கிற அந்த கடையில் தான் நம்ம சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்றே சொல்லலாம். காலை உணவாக அந்த ஃபுட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம தாய்லாந்துக்கு வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, தாய்லாந்திலே இருக்கிற மக்கள் இதுவரைக்கும் சாப்பிடாதவங்களும் சரி, காமன் காய் அந்த பேரை சொல்லி அதை சாப்பிடுங்க. ஈஸியாக அடையாளப்படுத்திக்கலாம். நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ஒரு உரிச்ச கோழியை கடைக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. அதுதான் அந்த சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தாய்லாந்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அப்டேட் பண்ணுறது உங்களுடைய மொபைலுக்கு ஈஸியாக வந்து அதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.